जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्य सोम अंगारह बुध गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எப்படி இருக்கணும், அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ், நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய வேண்டாம், எப்படி இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரக்கூடிய பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் விசுவாசு வருஷம் தமிழ் புது வருஷத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் இருக்க, 2 ரிஷபத்தில் குரு இருக்க, அதே போல் மிதுனம் கடகத்தில் செவ்வாய் இருக்க, அதே போல் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரும்பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க, அதே போல் மீனத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், சனி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4ஆம், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. மேஷத்துலேருந்து 12ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை, கடகத்தில் செவ்வாய், அதே போல் பார்த்திங்கன்னா மகரத்தில் சந்திரன் இருக்காங்க. அது மற்ற கிரகம் கன்னி, துலாம், விருச்சகத்துலலாம் தனுசுலலாம் கிரகங்கள் கிடையாது. மகரத்தில் சந்திரன், கும்பத்துலலாம் அடுத்ததாக மீனத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதன், சுக்ரன், ராகு, சனி 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக எப்படி இருக்கும், ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை வச்சு தான் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது? 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துனாலே நிறையா சிக்கல்களை சமாளித்து நிறையா பிரச்சனைகளை சமாளித்தாச்சு. இனிமேல் சமாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலுமே வரக்கூடிய குரு பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த இருக்கக்கூடிய வரக்கூடிய ராகு கேது பயிற்சியெல்லாம் 26ஆம் தேதி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வருது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக ராகு கேதுக்கு விளக்கேற்றி ஆலயம் பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க, கோவில் சுற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம், பாசிட்டிவான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். 1. 2வது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இடம் மாறுவதற்கான சில சூழ்நிலைகள் வரும். இடம் மாறலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தால் நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் மாற்றத்துக்கு உண்டான விஷயத்தை முயற்சி எடுப்பாங்க இந்த வாரத்தில். அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு வியாபாரத்தில் இருக்கேன், என்னோடய வியாபாரம் எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், வியாபாரத்தை பொறுத்த அளவில் ஓரளவுக்கு சீராக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வியாபார விஷயமாக இந்த வாரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. கடன் வாங்குவீங்க, இந்த வாரத்தில் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இருக்குது. கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயம் உண்டு. கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பீங்க, அது இந்த வாரத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது, அந்த பணம் அப்படிங்கிறது வரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கூடியமான வரையில் இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே ஜென்மராமர் வடத்திலேங்கிற மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால், பணம் வர வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, பணம் பார்த்திங்கன்னா நிறைய தடங்களாக, காரிய தடங்கள் நிறையா வருது. இதனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் கணவன் மனைவி பண விஷயத்தினால சண்டை வருது. மற்ற விஷயத்துலலாம் சண்டை வருதோ இல்லையோ, முக்கியமாக பண விஷயத்தினால் இந்த வாரத்தில் கொஞ்சம் சண்டைகள் வரும். நான் சொன்னேன் நீ கேட்கல, நீ சொன்ன நான் கேட்கலன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும். சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள் போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது.
அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல, அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், ரிஷபராசியில் இருக்கீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். வேலை வந்து பார்த்திங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய் உட்கார்றீங்களா, உங்கள் வேலை பணி சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அப்படிங்கிறது உங்களை ரொம்ப கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அது தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களை உயர் அதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ உங்கள் மேலே தப்பு கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி இந்த வாரத்தில் போகும். ஒரு ஐடி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட சரி, நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்களா, ரொம்ப உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு, உங்களுடைய சில சம்மந்தப்பட்டதிலெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு செய்யலாம் தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே எப்படி செய்யணுமோ அந்த நல்ல பேர் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரத்தில் இதன் மூலமாக ஏதாவது ஒரு சிறு அவப்பெயர்கள் வரும். இவங்க எப்போதுமே இப்படி தான், இவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பேர் வந்துடும். ஸோ அது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். நம்ம ஒரு செலவுக்கு வச்சுருப்போம், அது ஒரு செலவுக்கு வரும், அந்த மாதிரி இருக்கும். மூத்தோர்கள் பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தனியாக அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் இந்த வாரத்தில் பெண்களுக்கு 2 விதமான விஷயம் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு செக்கப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் காரணமாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு திணறல், மூச்சு சம்மந்தப்பட்ட மூச்சு பிரச்சனைகள் கண்டிப்பாக ஆண் பெண் இருபாலருக்குமே வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முயற்சி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் போக முடியும்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள். அதாவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயத்தில் பண்ணுற அனாவசியமான செலவுகள் பண்ணாமல் அவசிய செலவுகளாக பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகப்படி நல்லது. இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீங்க. நான் இதை செய்ய போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு அகலக்கால் வச்சு போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் மற்ற விஷயத்துலலாம் சிறு பிரச்சனைகள் எல்லாம் கடந்து, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உள்ளே வந்து நிறைய கெட்ட பேர் வாங்கி நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. இது நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட உங்களுக்கு நிறையாவே உங்களுக்கு இருக்குது. என்னென்ன சூழ்நிலையில் எப்படி அனுபவிச்சுன்னு இருக்கீங்க அப்படிங்கிறது. அதனால் சுப செலவுகள் சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே போல் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது மாணவர்கள் மாணவிகள் படிக்கக்கூடிய படிப்பு, இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு மார்க்கு ரிசல்ட்டு, அடுத்தது இந்த நீட் எக்ஸாம், இந்த மாதிரி வரும்போது சில மனசில் பயம் வரும். சில பேர் வந்து நல்லா படிக்கிறவங்க கூட நான் படிக்க மாட்டேன், இப்போ எனக்கு இந்த படிப்பு வேண்டாம், இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள். எனக்கு இது வந்தால் தான் நான் பண்ணுவேன், இது வந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலையே வந்துடும் இந்த வாரத்தில். என்னடா இது, இந்த விஷயம் இப்படி இருக்கே, இது இப்படி இருக்கேங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கவலையே வந்துடும். ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்மந்தப்பட்டது நான் பேசின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்கு என்னென்ன பேசணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு கிழமைகள் என்னென்ன கிழமைன்னா திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த வார ராசி பலனில் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியோடு உங்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் முடிஞ்சிடுறது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடுத்ததாக உங்களுக்கு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டக்கிழமையாக வருது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாஸ்து நாள் வருது. பூமி பூஜை போடுறதுக்கு பிளானிங் இருந்தது, நான் பண்ணணும் அப்படின்றதுன்னா அது நல்லபடியாக உங்களுக்கு அந்த பூமி பூஜைங்கிறது நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நல்லா அமோகமாக பண்ணுவீங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரக அமைப்பு படி எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த சில விஷயங்கள் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் நிதானித்து செயல்படுங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, சில சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இந்த வாரத்தில் வீடு தேடி வந்து சண்டை போடுவாங்க ரிஷபராசிக்கு. ஸோ அதனால் இந்த வாரத்தில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். யாராவது அதே போல் அண்ணன் தம்பி தங்கை இந்த மாதிரி உடன் பிறந்தவர்களால் நிறையா பிரச்சனைகள், சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வந்து மறையும் இந்த வாரத்தில். ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப வேகம் காட்டக்கூடாது. ரொம்ப வேகம் காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தவறு. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். நின்று இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே போல் சப்த மாதர்கள் வழிபாடு இந்த வாரத்தில் சப்த மாதர்கள் கோவில் இருந்ததுன்னு சப்த மாதர்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க.
பிரதோஷத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷத்தில் இல்லைன்னா சிவாலயம் சென்று சிவனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. சப்த மாதர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். நின்று இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி சாத்துறது அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ரொம்ப உகந்தது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் சில நற்செய்திகளோட அமோகமாக இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன்.